ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் சேனல். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு சூப்பர் ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எக் பிரெட் புர்ஜி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டுக்கு புர்ஜிக்கு தேவையான 2 முட்டைகளை எடுத்திருக்கிறேன். இதை நல்லா அடிச்செடுத்து கொள்ளுவோம். அடுத்ததாக தேவையான 2 ஸ்லைஸ் பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். பிரெட்டை டோஸ்ட் பண்ணியாச்சு. இனி புர்ஜியை ரெடி பண்ணி கொள்ளுவோம். ஃப்ரை பேன் ஒன்றில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் சின்னதாக கட் பண்ணி எடுத்த ஒரு பெரிய வெங்காயத்தையும் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கொள்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரோஸ் ஸ்மெல் போய் வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும் வரைக்கும் வதக்கி கொள்ள வேணும். இதோட சின்னதாக கட் பண்ணி எடுத்த ஒரு பெரிய தக்காளியையும் 3 பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கொள்ளுவோம். யாராயிருந்தாலும் 10 மினிட்ஸில் இந்த ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டை செய்து எடுத்துக்கொள்ள இயலும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1/4 டீஸ்பூன் உப்புத்தூளையும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடரையும் சேர்த்து கொள்ளலாம். சில்லி பவுடரோட பச்சை வாசனை போகிறதுக்காக வதக்கி விட்டு கொள்ளுவோம். இதில் ஏற்கனவே அடிச்செடுத்த முட்டையை எடுத்து வச்சிருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொண்டு முட்டை நல்லா வேகிறதுக்கு முதல் இதோட 1/4 கப் அளவுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்துக்கொள்ள வேணும். தண்ணி சேர்த்து கொண்டா முட்டை ஹார்டாகாமல் மசாலா எல்லாம் பிரெட்டோட ஒண்டா சேர்ந்து நல்லதொரு சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் வரும். அடுத்ததாக இதில் டோஸ்ட் பண்ணி எடுத்த 2 பிரெட் ஸ்லைஸை சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இதையும் சேர்த்து கொள்ளலாம். குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொண்டு சர்வ் பண்ணுறதுக்காக உடனே எடுத்துக்கொண்டா சரி. வாவ், சூப்பர் டேஸ்டியான ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எக் பிரெட் புர்ஜி ரெடி ஆயிட்டுது. அப்படியே டோஸ்ட் பண்ணின பிரெட்டோட முட்டையையும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ஈஸியான குயிக்கான ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.